என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படியும் மழை வர போறது இல்ல. பிளாட் போனா பாதை வேணும்ல, அதான் சரி பண்ணிட்டு இருக்கோம். கார்மேகம், என்ன உனக்கு நான் புத்திமதி சொல்ல வேண்டியது இல்ல. ஊரோட ஒத்து போனாதான் உன் கஷ்டமும் தீரும். வாய் பேச முடியாதவளையும் ஒரு பொட்ட பிள்ளையும் வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? ஏதோ கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு. இதுல கரை சேர்ந்தாதான் உண்டு. ஆமா, ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? 80,000. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழந்தும் உழவே தலை. டீச்சர், காவேரிய பார்க்கணும். காவேரி, போய் பார்த்துட்டு வாமா. சரிங்க டீச்சர். எல்லாரும் தெளிவா எழுதிக்கங்க. இந்தாமா நீ கேட்டது. இப்பதான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சாப்பா? டவுனுக்கு போனியாப்பா? ஆமாம்மா, நல்லா படிக்கணும். எல்லாரும் சரி, நீ போய் படி. பேசக்கூடாது. இதுக்கு பொருள் என்னன்னா, உலகத்துல உள்ளவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ தொழில்கள் செய்யறாங்க. அத்தனை தொழில் செய்யறவங்களுக்கும் சாப்பாடு போடுறவங்க யாருன்னா இந்த உழவு தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள் தான். அதனால வருத்தப்பட்டாலும் உழவுதான் சிறந்த தொழில். நீங்க சொல்லுங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் திரு மன்மோகன் சிங் இன்று நாடு திரும்புகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் வானிலை செய்திகள். என்ன கார்மேகம், டீ போட்டுமா? இல்ல வேண்டாம், நமக்கு பாக்கி எவ்வளவு இருக்கு? 28 ரூபா இருக்கு. தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த துயரத்துடன் காணப்படுகின்றனர். இது தொடர்பாக விவசாயிகள் ஆங்காங்கே உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். வை அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்நிலையில் தமிழக விவசாயிகளுக்கு போதுமான காவேரி நீர் பெற்றுத் தரும்படி நடுவண் அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஒருநாள் தொடரில் முப்போகம் இருபோகம்னு இருந்து
இன்னைக்கு ஒரு போகணும் ஆகி கடைசியில வெள்ளாமன்னா என்னன்னு கேட்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். மானமும் முகம் பார்க்க மாட்டேங்குது, பக்கத்து மாநிலமும் கை கொடுக்க மாட்டேங்குது. சட்டுப்புட்டுன்னு விற்கிறதுக்கு பாருங்க. நிலத்தை வாங்கினதுக்கு பதிலாக டவுன் பக்கம் போய் டீ கடை போடுறதாவது 4 காசு சம்பாரிச்சிருக்கலாம். இப்படி எதுக்குமே உதவாத நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ணாங்கிறீங்க? எங்க காலத்துல 3 மூட்டை நெல்லை வித்தா 3 சவரன் நகை வாங்கலாம். ஆனா இன்னைக்கு ஆபரணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட அரிசிக்கு இல்லையா? சரி கார்மேகம், நான் ஓன் வழிக்கே வரேன். இன்னைக்கு திங்கக்கிழமை, அவங்க கரைமண்ண வர்றது வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள்ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு கர்நாடகால இருந்து நமக்கு தேவைக்கேற்ப தண்ணியை திறந்து விடணும், இல்லைன்னா நம்ம ஊர்ல பெருமழை பெய்யணும்.
சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஹோம் தியேட்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர்களே, படங்களை பார்த்தீங்களா? இது குறும்படம் சொல்றதை விட இது ஒரு வாழ்க்கை என்று நம்ம சொல்லலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பு தான் இந்த குறும்படம். பார்த்த ஒவ்வொரு கண்களும் நிச்சயமாக கண்ணீர் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை இயக்குன அன்பு ராஜசேகருக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ராஜசேகர், உண்மையாக இது ஒரு படம், ஒரு குறும்படம், உங்களுடைய திறமைன்னு நான் சொல்கிறத விட இது ஒரு மனிதன், ஏன் அநேக விவசாயிகள் கண்ணீர் விடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இந்த நிலையில் இருக்கிறது. அதனுடைய பிம்பமாக, பிரதிபலிப்பாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் இந்த கருவை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அல்லது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த அனுபவமா, அல்லது என்ன காரணம்? இல்லை, அடிப்படையில் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில். தஞ்சாவூர்னு சொன்ன உடனே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அழைப்பாளர் வந்திருக்காரு. வணக்கம், ஹோம் தியேட்டர். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, உங்க தொலைக்காட்சி ஒளியை நீங்க குறைச்சிடுங்க சார். வணக்கம் சார், நான் கள்ளப்பரம்பூர், தஞ்சை மாவட்டம் கள்ளப்பரம்பூர்ல பேசுறோம். சொல்லுங்க ஐயா. ராஜ் ஐயா, உங்க தொலைக்காட்சி ஒளியை நீங்க குறைச்சிட்டாதான் உங்களால நாங்க ஒரு ஃப்ரீயா பேச முடியும். அன்பு ராஜசேகர் அவர் பேரு. அன்பு ராஜசேகரா? ஆமாங்க, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அவங்களுடைய இந்த குறும்படம் பார்த்தோம். ஐயா, நீங்க தொலைக்காட்சி வழியை தயவுசெய்து நீங்க குறைச்சிட்டா தான், அல்லது தொலைக்காட்சியை விட்டு நீங்க தூரமா எங்களோட பேசினாதான் லைன் கட் ஆயிடும். ஐயா, நீங்க கொஞ்சம் தயவுசெய்து நீங்க கொஞ்சம் தொலைக்காட்சி வழியை குறைச்சிடுங்க. தாக பூமின்னு வச்சிருக்காங்கல்ல? ஆமாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தாக பூமி சொல்லுங்க. இல்ல, இப்போ நமக்கு வந்து தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி தேவைப்படும் நமக்கு. சரி. ஸோ அதே மாதிரி வந்து அந்த நிலத்துக்கு வந்து நிலமே தாகமா இருக்கு. சரி சரி. ஸோ முறையான படி தண்ணீர் கிடைக்காம அதுவே வறண்டு தாகத்தோட கிடக்கு. அப்படி இதுக்காக தான் தாக பூமின்னு இந்த படத்தை வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம தவிக்கிற தண்ணி தேவை. ஆமா, வறட்சி பூமிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். இந்த 2013ல எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை சொல்லாமல் சொல்லிய அன்பு ராஜசேகர் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக, தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக, ஹலோ கேட்டுதான் இருக்கோம், தஞ்சை மாவட்டத்தின் விவசாயிகள் சார்பாக எங்கள் நன்றி காணிக்கை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். உண்மையாக உங்களுடைய அழைப்புக்கு மிக்க நன்றி. உங்களோட கருத்தை நீங்க பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. உண்மையாகவே அந்த தாக பூமின்னு ஒரு அர்த்தம் கேட்டுட்டு ஏதோ ஒண்ணு கேட்க போறாருன்னு ஒரு பயம் இருந்தோம். ஆனா ஒரு மாவட்டத்தின் சார்பாக ஒரு பிரதிபலிப்பாக அவருடைய அழைப்பு இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் திரு அன்பு ராஜசேகருக்கு மனப்பூர்வமான வாழ்த்து நான் சொல்றேன். என்ன காரணம்னா, நானும் ஒரு விவசாய குடும்பத்துல தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா ஒரு அழைப்பாளர் அதே தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காரு. ஐயா வணக்கம், சொல்லுங்க. நான் ராகுல் பேசுறேன். சொல்லுங்க ராகுல். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு விவசாய படத்துல பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப உதாரணமா இருக்கும். கர்நாடகத்துல இருந்து தண்ணி குடுக்கணுங்கிறது நம்ம கடந்த வருடம் கர்நாடகத்துல இருந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கடந்த 2012-13 ஆண்டுல இருந்து தண்ணி தரமாட்டோம்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதுல இப்ப தண்ணி குடுக்கணும்னு சொல்லி இந்த படம் எடுத்து வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ராகுலுக்கு என்ன வயசு இருக்கும்? ராகுலோட வயசு என்ன? நடிகர் கேக்குறாரு. வயசு 13. ஏன்னா இந்த வயசு சின்ன வயசு தெரிஞ்சது. இந்த வயசுல இவ்வளவு ஞானத்தோட தண்ணி இல்லைங்கிற ஏக்கத்தோட பேசுறீங்களா ராகுல்? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ராகுல். நன்றி. எனக்கு இதை பார்த்த உடனே, நானும் விவசாய குழுத்துல தான் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி வர்றது போது ஊர்ல இருந்து எங்க அப்பா சச்சிதானந்தம் அவர்கள் 80 வயது இருக்கும் வந்திருக்காங்க. அவரும் வந்து அவசரமா கூட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இப்போ ஸ்டுடியோல உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இந்த படத்தை பார்த்த பிறகு தாகபூமி அப்படிங்கிற கதை கரு இதெல்லாம் பார்த்த பிறகு எங்க நிலத்து மேல எனக்கு ஒரு மரியாதை அதிகமாயிடுச்சு. எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலத்தை பாதுகாத்து வராங்கிற போது எங்க அப்பா மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை அதிகமா இருக்கு. ஒரு அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா நம்ம ராஜசேகர் படம் பண்ணியிருக்காரு. அது ஒரு வரி, நம்ம கார்மேகம் பேர் பாருங்க, கார்மேகம் அப்பா பேரு, பொண்ணு பேரு காவேரி. அதனால அவர் சொல்லும் போது, எங்க புள்ள வயிற்றுல இருக்கும்போது கொத்தி கொலை பண்ற மாதிரி பண்றீங்களே, அந்த வரி வந்து கொஞ்ச நேரம் கஷ்டமா இழுத்து போச்சு உடம்பு. அவரு தண்ணி மேல பார்த்த உடனே வானத்துல தண்ணி வருதுன்னா கார்மேகத்துக்கு கார்மேக தண்ணியே வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயோ நிச்சயமா 3 நாள்ல தண்ணி வந்துரும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஆனா அது கனவு மனசு ரொம்ப இப்ப பாருங்க,
நம்ம தமிழக மத்தியில மட்டும் ஒரு அழைப்பாளர் இல்லாம சவுதில இருந்து இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்கிறாரு. ஐயா வணக்கம், சொல்லுங்க. அவர் அழைச்சாரு, இணைப்பு துண்டிக்கப்பட்டாயிடுச்சு. பாருங்க, சவுதில இருந்து கூட இவருக்கு அழைப்பாளர்கள் வராங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு கருத்தை பதிவு செஞ்சு. கருவுல இருக்கிற ஒரு சிசுவை கலைப்பதை அத குத்தி கொலை பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓப்பனிங்கே வந்து ஒரு வில்லேஜ் அருமையான இந்த பின்னணியை காட்டி அது தண்டோரை போட்டு வந்து அந்த எல்லாரும் உட்காந்து பேசுறது, ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் ஆஃப் வாய்ஸ் கொடுப்பாங்க. அது நல்லா நேச்சுரலா ஒரு கிராமத்துல பேசுற மாதிரி. 80,000 இந்த படம் வேற எங்கேயா வர கொடுத்துலாம் அப்படின்னு எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்படுறோம். இது அற்புதமான விஷயம் பாத்தீங்கன்னா, டீ கட்ல அந்த பொண்ணு வந்து அப்பா டீ வாங்கி சொன்னாங்க அப்படி பேக் டிராப்ல பாட்டு வரும், காசேதான் கடவுளாடான்னு. வரும்போது சொல்றது இல்ல, போகும்போது சொல்றது இல்ல அப்படிங்கிறது. டீ கடைக்காரர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து காசுதான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல கடன் கேக்குது, அதனால லேட் பண்றோம். அது 23 ரூபாய் நமக்கு மனசுக்குள்ள ஏன் இவன் டிலே பண்றான், ஏன் டீ தரல அப்படிங்கிற உணர்வு வந்து அழகா காட்டியிருக்காரு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவையா. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நான் செந்தில்வேல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார், இந்த படத்தை பார்த்தா படத்துல ஒவ்வொரு சீன்லயும் வர்ற ஒவ்வொரு பேரும், அதாவது அந்த குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா காவேரி, ஆமாங்க, தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது. அவர் பேர் பாத்தீங்கன்னா கார்மேகம். அந்த டீ கடையில பாத்தீங்கன்னாக்க அந்த பொண்ணு டீ வாங்குற சீனு, அந்த லேடி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டப்ப அழுகிட்டு ஓடுற சீனு, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தாலே நம்மளுடைய நெஞ்ச உருக்குற மாதிரி. ஒரு விவசாயிகள் பார்த்தோன்னே அந்த படத்தை ஃபர்ஸ்ட் தடவை ஒரு அட்ராக்டிவா மக்களை கவர்ற மாதிரி இந்த அளவுக்கு அன்பு ராஜசேகர் முதல் தடவையில எடுத்திருக்காருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக விவசாயி மட்டும் இல்ல, இதை பாக்குற இருதயத்துல கொஞ்சம் ஈர இருக்கிற எல்லாருமே கண்ணீர் விடுவாங்க. விவசாயி மாத்திரமல்ல, அனைவருமே இந்த படத்தை பார்த்து கண்ணீர் விடுற அளவுக்கு எடுத்திருக்காருங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் பெரும் விவசாயி இருந்தாலும் இந்த சீனை பாக்குறப்ப அப்படியே நெஞ்ச உருக்குற மாதிரி, ஒவ்வொரு நிகழ்ச்சி நாளைக்கு நம்ம நிலைமையும் இப்படிதாங்கிற மாதிரியோ ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு. பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. ராஜசேகர் வாழ்த்துக்கள். நிறையவே நீங்க அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஐயா. நன்றி நன்றி சார். மிக்க நன்றி, உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, ஒரு நண்பர்கிட்ட பேசுவாரு, எவ்வளவுப்பா ஏக்கர் தரேன்னு சொன்னாருன்னா 80,000 சொன்னோன்னா கட் பண்ணா வீட்டுல ஒய்ஃப் இருப்பாங்க, பக்கத்துல அப்படி யோசனை பண்ணிட்டே இருப்பாரு. சோ பணத்தை வாங்கிடலாமா வித்துடலாமா அப்படிங்கிற அந்த ஷாட் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போயிருக்கும் போது பிள்ளைகள்லாம் உட்காந்துருப்பாங்க, அந்த டீச்சர் வந்து அற்புதமா வந்து திருக்குறள் சுழன்றும் ஏற்படுவது போலாகும் அதனால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைய போய் கேட்க போறாரு. இவர் போறாரு, பொண்ணு காவேரி பாக்கணும்னு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அன்னைக்கு கொடுக்குறேன். எனக்கு யோசனை வந்துச்சு, என்னடா இவ்வளவு நாள் இல்லாம என்னப்பா இப்பதான் வாங்கி கொடுக்க உங்களுக்கு வசதி வந்துச்சா அப்படி பொண்ணு கேட்கறது, டிக்கெட்ல போய் காசை கொடுக்கறது, இல்ல எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறாரு, அப்ப இவருக்கு எங்க பணம் வந்துச்சு, ஒரு சைட்ல வேற எங்கேயா வித்துட்டாரோ அப்படின்லாம் மைண்ட்ல ஓடிச்சு. அது அது டைரக்டர் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி மைண்ட் வேற எங்கும் போகாம அழகாத அப்படின்றாரு. எனக்கே குழப்பம் வந்துச்சு, பணம் ஏது இருக்கு எங்க வந்து. அப்புறம் தான் வந்து ஓ செத்து போறாரு, அப்ப வந்து இந்த பணத்தை வந்து எனக்கு படம் முடிஞ்ச பிறகு புரிஞ்சுச்சு. நான் சாகுற போது கடனாளியா சாக வேண்டாம், என் பொண்ணுக்கும் செய்யாம போக வேண்டாம், அந்த ஒரு உணர்வு இருக்கு. எனக்கு மனசுக்குள்ள இன்னொன்னு தோணுச்சு. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க, நீங்க இணைப்பில் இருக்கீங்க. நான் குவைத்துல இருந்து பேசுறேன். சவுதில இருந்து பேசுறீங்களா? குவைத்துல இருந்து பேசுறீங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, படத்தை பாத்தீங்களா? ஆமா சார், இப்பதான் பார்த்தேன், தாகபூமின்னு ஒரு படம். சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா. ஆமா சார், அந்த டீ கடையில உள்ள அந்த கடனால அந்த பொண்ணு டீக்கு 7 நேரம் விளையாடிட்டு இருந்தது, அந்த பண்ணது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை வந்து அமிச்சிட்டு கடைசியா நான் ஒரு கண்ணீர் விட்டேன். ஓ ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. உங்க பாராட்டுக்களை வந்து டைரக்டர் பக்கத்திலே இருக்காரு. நன்றி சார் ராஜ்குமார், அவர் சொல்லலாம். நீங்க குவைத்துல இருந்து போன் பண்ண ரொம்ப நன்றி சார். ஓகே சார். வேற என்ன காட்சி சார் உங்களுக்கு படத்துல பாதிச்சது? வேற என்ன காட்சி உங்க படத்துல பாதிச்சது? அந்த பொண்ணு ஊமையா இருந்து அந்த பொண்ணும் பாவம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அவங்க மாப்பிள்ள தற்கொலை பண்ணாங்க. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப இதாச்சு. சரி, உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். அதே மாதிரி ஒரு அழைப்பாளர் தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார், ராஜகோபால் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. சார், இந்த படத்தை டைரக்ட் பண்ணதுக்காக ஒரு டைரக்டருக்கு நல்ல நன்றி இருக்கு. நன்றி. அதாவது
இது ஒரு விவசாயியோட கண்ணீர் மட்டும் இல்ல, ஒரு விவசாயி இன்னைக்கு அழுகிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1000 குடும்பம் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்பம் நாளைக்கு அழுகக்கூடிய சூழ்நிலை உருவாகுன்றதான் அந்த படத்தை பிரதிபலிப்பா காட்டுது. இது மாதிரி நிறைய சமுதாய விழிப்புணர்வோட படம் நிறைய எடுக்கணும். குறுப்படமா இல்லாட்டி நல்ல பெரிய திரைப்படமாக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல கதையாக உள்ள இந்த திரைப்படத்துக்கு முதல்ல பாராட்டுகள். கண்டிப்பா. மிக்க மிக்க நன்றி சார். உங்க அழைப்புக்கு மிக்க நன்றி. இதுல இன்னொரு சிறப்பும் அவர் சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து அன்பு ராஜசேகருக்கு முதல் குறும்படம். இந்த முதல் குறும்படத்தை ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் இந்த மூன் தொலைக்காட்சி மூலமா வெளியிடுறாங்க. அப்ப மூன் தொலைக்காட்சி வந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தை இவருக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. ஒரு நல்ல படத்தை வெளியிடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி நல்ல திறமைசாலிகளை கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான டிவியா மூன் டிவி இருக்கு. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நன்றிங்க ஐயா. அப்புறம் இந்த கதாபாத்திரத்துல கார்மேனுடைய மனைவி வந்து ஊமையா அந்த கதாபாத்திரம் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை நீங்க எனக்கு தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் வந்திருக்காரு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க. ஹலோ ஐயா சொல்லுங்க ஐயா. வேலூர்ல இருந்து பேசுறேன். வேலூர்ல இருந்து சொல்லுங்க ஐயா. பேர் முகமதுங்கிறவரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்துல வந்து எப்படின்னா போனாலும் இந்த விளைநிலத்தை வந்து விற்பனைக்கு ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப மனசை உருக்கிறதுக்கு ஒரு இது தன் உயிரை விட அந்த நிலம் முக்கியன்றதை காண்பிச்சாரு அவரு. தன் உயிரை விட அந்த நிலம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத காமிச்சிருக்காரு. ஆமா, அதுதான் அந்த இதனுடைய உலக மக்களுக்கு ரொம்ப ஒரு இது தண்ணீர் என்றைக்கும் வந்துவிடும் ஒரு நம்பிக்கையில அவங்க அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதுதான். அது இல்லாம அந்த அவர்களுடைய உயிர் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகளுக்கு அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் அந்த டீ கடையில ஒரு 10 ரூபாய் கூட கடன் கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. வேலூர்ல எந்த இடம் கேட்க போயிட்டேன். வேலூர் வந்து ஒரு வறட்சி மாவட்டம். 110 டிகிரி இன்னைக்கு வெயில். ஆனா அந்த நிலையில அவர் வந்து அழைப்பு கொடுத்து தண்ணீரோட முக்கியத்துவம் உணர்ந்து அவர் வந்து அழகா சொன்னாரு. அவரு அந்த பணம் கொடுத்து கூட மிச்சப்படுத்த நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது அவனை கடன்காரன் ஆகிட்டாரு. கண்டிப்பா. இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த காலருக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கதாபாத்திரம் வந்து ஊமையாக நீங்க வைத்ததுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய ஒரு சௌரியத்துக்காக தான் வச்சுக்கிட்டேங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னா கார்மேகம் கதாபாத்திரம் வந்து படம் முழுக்க ஒரு பேசுற கதாபாத்திரம். அவனுடைய உணர்வை வந்து வசனத்துல வெளிக்காட்டுற ஒரு கதாபாத்திரமா இருந்துச்சு. அதனால அவங்க அந்த கதாபாத்திரத்தையும் நம்ம பேசுற மாதிரி வச்சிருந்தோம்னா மக்களுக்கு வந்து கொஞ்சம் சலிப்பு அடைஞ்சிரும். ஸோ அவங்கள பேசாம ஊமையா காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு, அதுவும் ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, அப்புறம் அந்த நிலத்துல அந்த பஞ்சாயத்து கூடம் அப்படின்னு அமைஞ்சு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல ஒவ்வொருத்தருடைய கருத்து வரும்போது அதுல ஒவ்வொரு கருத்து இன்னைக்கு நியாயமா இருக்கு. பணம், அவங்க என்ன இவ்வளவு நாள் வாழ்க்கையில எப்ப இனிமேல் இந்த பணத்தை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கருவறையில் இருக்கிற குழந்தைய வந்து ஒரு உதாரணம் வச்சுது. இதுல அழகு வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒண்ணு கர்நாடகக்காரன் தண்ணி விடணும், இல்ல வந்து பெருமழை பெய்யணும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா மழை பெஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கை வந்துச்சு. இவர் கற்பனை பண்ணும் போதும் தோணுச்சு. திடீர்னு கனவுன்னு ஷாக் ஆயிடுச்சு. இதுல பியூட்டி என்னன்னா, அவர் நடந்து வராரு, ஊர் மக்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க, அவங்க அந்த நிலத்தை கொத்திட்டு டிராக்டர் வர்றதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கான்னு. அப்ப எல்லாருமே பணம் வாங்கிட்டு நிலத்தை வித்துட்டு போற அளவுக்கு மாறி இருக்காங்க. இவருக்கு மட்டும் ஒத்து வரல. தன்னுடைய என்ன சொல்றது, அதுதான் சொத்து, அதுதான் வந்து கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய அந்த நிலத்தை விட்டு பிரிய ஒரு மனசு வரல. அதனால தற்கொலை பண்ணிக்கிறாருங்க போது எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் மனசு தோணுச்சு. சோ இந்த அளவுக்கு இருக்கிறவர் வந்து தான் பொண்ணுக்கு சாகுற போது கூட ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னு நினைச்சாரு. ஆனா அந்த பொண்ணை பத்தி நினைக்காம தற்கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு என்ன இருந்துச்சு. சரியான எண்ணம் தான் அது. என்னன்னா பெண்ணை விட மன்னன் அதிகமா நேசிச்சிருக்காரு. நேசிச்சதன் காரணமா தான் அழகா இருக்கு. பெண்ணை விட மண்ணை அதிகமா நேசித்தது. நல்ல வார்த்தைகள். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்முடைய ஹோம் தியேட்டர் நிகழ்ச்சி தொடரும். Sevai Institute of Continuing Education. Course offered: Diploma in Health Assistant, Diploma in Computer Application. Contact Sevai Institute of Continuing Education, Petavaitalai, Srirangam Taluka, Trichy. Contact 99427 23302.
Hasina. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. வெல்கம் டு சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கு நம்ம முன்னால சில மாணவர்களும் பெற்றோர்களும் அமர்ந்திருக்காங்க. இவங்க சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜை ஏன் செலக்ட் பண்ணாங்க வாங்க அவங்களே கேட்போம். மெரிட் ஸ்காலர்ஷிப், ப்ரொஃபசர்ஸோட ஃப்ரெண்ட்லி அப்ரோச், அவர்ட்ட கொடுங்க. டிசிப்ளின் வித் பெஸ்ட் கோச்சிங், awesome infrastructure and good hostel facilities. நீங்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். கல்வித்துறையில 45 வருட அனுபவம். Of course, placement assistance. இதெல்லாம் விட முக்கியமா பெற்றவங்களோட நம்பிக்கை. So, சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குவது திறமையான இன்ஜினியர்களை மட்டுமல்ல, ஒரு திறன் படைத்த இந்தியாவையே. சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டர் E.M. அப்துல்லா கேம்பஸ், ராமநாதபுரம். Who mean the world to you, there is only one name you can trust. ETA Style Properties, built on trust. Sevai Community College for Women. Course offered: Diploma in Computer Application, Diploma in Health Assistant, Diploma in Early Childhood Teacher Training. Hostel facility available. For admission, contact Sevai Community College, Pettai Vaithalai, Srirangam Taluka, Trichy. Contact 99427 23302. எங்க தாத்தா இப்போ சுறுசுறுப்புதான். ஹாய். எப்படி இவரால முடியுது? வேலை பார்க்கறப்பவும் சந்தோஷமா இருந்தாரு. இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் ஆட்டோம் பாட்டோன்னு. நான் வேலை பார்க்கறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு. Star Health Insurance, the health insurance specialist. வயசான காலத்துல எங்க ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? Southern Institute of Professional Studies. Admission for Diploma in Journalism and Mass Communication, Bachelor Degree in Journalism and Mass Communication, UGC recognized degrees. Join today and avail scholarship up to 50%. For admissions, please contact 8220 726 665. Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயமும் சுவாரஸ்யமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பான இந்த தாக பூமியை பார்த்தோம். தொடர்ந்து இவளோடு கலந்துரையாடுவோம். ஐயா, இந்த படத்தில் வர அந்த இசை, என்னை பொறுத்த வரைக்கும் இசை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. அதே சமயத்தில் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ண. பின்னணி இசையில் வந்து இந்த கோழி கத்துறது, அப்புறம் வந்து பாட்டு பாடுறது, மரம் வெட்டுறது, அந்த சத்தம், அந்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீ ஆத்துறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஒரு சின்ன விளக்கு, காடா விளக்கு ஏற்றிருப்பாங்க, கட் பண்ணா அந்த வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த லைட் பண்ண பின் பேக் டிராப்ல கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சு. அந்த விளக்கோட அளவோட வெளிச்சம் வந்து அறையில எல்லாமே கொஞ்சம் கூடுதலா வெளிச்சம். அது ஒண்ணுதான் நான் பார்த்தேன். எனக்கு சொல்லணும்னு சொன்னா அது ஒண்ணுதான் எனக்கு மனசுல பட்டது. மற்ற எல்லாமே ரொம்ப அற்புதமா. இதை பார்க்கிற எந்த விவசாயியும் அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, ஐயோ என்ன இவன் செத்துட்டானே இப்படி போச்சேன்னு ஒவ்வொருத்தர் ஐயோ அப்படின்னு பாவம்ங்கிற உணர்வை தான் இந்த படம் உருவாக்குச்சு. அது